அப்பு யானை காட்டுக்கும் விலங்குகளுக்கும் எல்லா நல்லதுமே பண்ணுறனால காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் அப்பு யானைக்கு நெருங்கிய நண்பர்களாயிட்டாங்களாம். அப்பு யானையும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் நண்பராயிடுச்சான். அப்பு யானை ஒரு நாள் போய் அந்த மந்திர பென்சிலை எடுத்து பார்த்துச்சான். அந்த மந்திர பென்சில் ரொம்ப குட்டி ஆயிடுச்சான். அப்பு யானைக்கு ஒரே சோகமாயிடுச்சான். என்னடா இப்படி ஆயிடுச்சே, இனிமேல் எதுவுமே நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு சோகமாக உட்காந்துருந்துச்சான். மறுபடியும் அந்த புத்திசாலி கிளி அங்கே வந்துச்சான். அப்பு யானைக்கிட்ட சொன்னிச்சான், கவலைப்படாத, நீ நல்லது செய்யணும்னு நினச்சினாலே அந்த பென்சில் எப்போவுமே உனக்கு உதவியாக இருக்கும்னு அந்த கிளி அப்பு யானைக்கிட்ட சொன்னிச்சான். அப்பு யானையும் சரின்னு சொன்னிச்சான். உடனே மிருகங்கள், காட்டில் இருக்க மிருகங்கள் பறவைகள்லாம் அப்பு யானையை பார்க்கலான்னு சொல்லி வந்துச்சுங்களாம். அப்பு யானைக்கிட்ட காட்டில் ரொம்ப வறண்ட பகுதியாக இருக்குது, தண்ணியே இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அப்பு யானையும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து மந்திர பென்சிலை எடுத்து ஒரு ஏரியை வரைஞ்சிச்சான். ஆனால் இந்த தடவை அந்த ஏரி உயிரோட வரவே இல்லையாம். அப்பு யானை ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டே இருந்துச்சான், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் அந்த கிளி சொன்னிச்சான், எல்லா விஷயத்தையும் மாயத்தினால உருவாக்க முடியாது, சில விஷயங்கள் நம்ம முயற்சினால தான் ஜெயிக்க முடியும், அதனால் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னிச்சான். உடனே அப்பு யானையும் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுட்டு ஏரியை வெட்டுறதுக்கு ரெடி ஆணுச்சான். உடனே எல்லா மிருகங்களும் ஏரியை தோண்ட ஆரம்பித்தாங்களாம். யானை எல்லாம் மண்ணை தோண்டுறதுக்கும், குரங்கு கிளையெல்லாம் எடுத்துகிட்டு முயல் கல்லெல்லாம் கூட்டி போட்டுட்டுச்சுங்களாம். ஒரு அழகான ஏரியும் ரெடி பண்ணிடுச்சுங்களாம். ஆனால் இப்போ ஏரிக்கு தண்ணி வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு அப்பு யானை யோசித்து மந்திர பென்சிலை எடுத்து ஒரு மேகம் வரைஞ்சிச்சான். இந்த தடவை மேகத்துலேருந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சான். மழை ஏரியும் தண்ணியால் நிரம்பிடுச்சான். எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்களாம். எல்லாம் ஏரியில் இறங்கி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சிங்களாம். துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அந்த புத்திசாலி கிளி சொன்ன மாதிரியே நல்லதுக்கு பயன்படுத்தணுன்னே அந்த மாய பென்சிலும் மறுபடியும் பெருசாக ஆகிடுச்சான். அந்த நொடி நம்ம அப்புவோட முகத்தை பார்க்கணுமே, கோல்டன் சன்லைட் அப்பு கன்னத்தில் பட்டு மின்னுது. கண்ணு லேசாக ஈரமாக இருக்குது. காற்று மெதுவாக வீசுது. அப்பு காது லேசாக அசையுது. பின்னாடி குளத்து தண்ணி சலசலன்னு பிளர்ராக தெரியுது. அப்பு கண்ணு மூடுறான். ஒரு செகண்ட் மூச்சு விடுறான். கண்ணை திறக்கிறான். அந்த ஈரம் இன்னும் இருக்குது, ஆனால் உதட்டு ஓரம் மெதுவாக மேலே தூக்குது. முழு சிரிப்பு. கண்ணு கலங்கி இருந்தாலும் அந்த சிரிப்பில் 1000 வார்த்தை இருக்குது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற சிரிப்பு. இதுதான் அப்புவோட உண்மையான வெற்றின்னு அவன் உணர்றான். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, முயற்சியும் ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.